மிருகங்களும் ஆண்மையிலே சோறவர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான செவ்வாய் பொழுதின் காலை வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மனவாத நன்றி தன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடுகின்றோம். எல்லோருக்குமே இருதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 26 நவம்பர் மாதம் 2024 மற்றும் ஒரு காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வடமையை போலவே இடம்பெறும் நிகழ்ச்சிகள் என்றும் இடம்பெற்றுக் கொள்ளும். சிந்தனை நேரம் பொறிச்சல் 10:30 கேள்விச்சரம். அதனைத் தொடர்ந்து சேகரின் வாழ்வின் உண்மை தொடர்ந்து ஊரோடு விளையாடுவது தாமோ மற்றவர்கள் காத்திருக்கின்றார்கள். மாலை நிகழ்ச்சிகள் வளமை போலவே 5 மணிக்கு வாசிப்பரும்போ, 5:30 இளையவர்களின் நிகழ்வுகள் இருக்கின்றது. 6:30 பயணம் பயிர்வும் தொகுப்போடு ஜெயராஜன் அவர்கள் என்ன யார் வருகின்றார்? அருள் தந்தை ஜிராட் என்ற அவர் வர அந்த உளவியலை பற்றி தான் சொல்லுவார். வாணி உளவியல் கற்கனறி உளவியல் பயிற்சிக்கு போயிட்டு வந்து இப்போ கிளிநொச்சிக்கும் இல்லத்தீவு பகுதிகளுக்கும் வீடு விடாய் போய் அந்த உதவி செய்து கொண்டு வருகிறார். அதை பற்றி அங்கத்தை மக்களின் நிலைமை பற்றி அந்த பயிற்சியை பற்றி தான் எப்படி அதை செய்கிறன்னு அதை சொல்லுவார். அவ்வளோதான். சரி, நன்றி. அது 6:30 இடம்பெற்று கொள்ளும். ஆர்வமான இந்த நேரம் பாலவேல் பிள்ளையோர் வணக்கமாங்க. இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன், இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகம். நீங்க உற்சாகம் தானே? நாங்களும் அதே நிலத்தோடு உற்சாகத்தோடு இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படி எங்கள் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் குடும்பம் உட்பட மற்றும் அனைத்து உறவுகள் குடும்பங்கள் மற்றும் உலக அதிகம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளையும் இயேசு நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு அவர்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தினர் சந்தானங்களை மனதை தனியாக பெரிய செய்யணும்னு சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி. லண்டனிலிருந்து பீச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் 402 என்று சொல்லிக்கொண்டு ஏற்றியான் தொடர்ச்சி. புதிய ஏற்பாட்டில யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 11 - 23 முடிய. புதிய ஏற்பாட்டில 335வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் விபச்சாரம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தவருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி யுவாலை போன்ற கண்களும் பிரகாசவுமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள
பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் விபச்சாரம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் விபச்சார மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டிலில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின் படியே பலனளிப்பேன். அவருடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின் படியே பலன் அளிப்பேன். என் தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்பு சொல்லிக் கொண்டிருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், ஏசப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் எம் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், ஏசப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம். ஏசப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் உம்மை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் உம்மை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்தே உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. உம் அன்பை தினமூற்றினீரே. அவனே மீண்டும் ஒரு நன்மை தோன்றாக இந்த புதிய நாளத்தை அந்த இருவேளுக்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தின் நலிச்சொலுத்தோம் தாப்பனே. எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா, எல்லோருடைய போக்கிலும் மேலத்தில் உங்களோட பிரசன்னம், உங்களோட பாதுகாப்பு, உங்களோட தயவு அணுவினானையும் கூடவே இருக்கணும் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. அதுக்கான நலிச்சொலுத்தோம் தாப்பனே. மற்றும் உங்களது பிள்ளைகள் பெரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் வெளியே சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, எந்த இடத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, இடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் ஒரு பிரசன்னம் கூடவே இருக்க ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளை நோய்களோ ஏற்படாவிடம் தாப்பனே. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வருவமைக்காகவும் இந்த நாள் பாதுகாப்பாக எடுத்த போறமைக்காகவும் நான் சொல்லி தாப்பனே. எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. அதுக்காக நடிச்சு தாப்பனே.
மற்றும் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூரிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தாப்பனே. குடும்பங்கள் நிறைவா ஆசீர்வதிங்க, தேவைகளை தந்தீங்க, அதுக்கான அனுபவம் தாப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கு நிறைந்த ஞானத்தையும் ஆண்டு வினாடியும் உங்களது பாதுகாப்பின் தரம் சிறுவர்களோடு கூடவே இருக்க ஜபிக்கிறேன் தாப்பனே. அப்படி எனக்கு பாதத்து வருவமைக்கான அனுபவம் தான். மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றை நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் தாப்பனே சொல்லிக்கொண்டு விடவரும் சௌரி நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. வணக்கம் ஜானடசன் அவர்களும் தொலைபேசியில். வணக்கம், வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு, நடாமன் அவர்களுக்கு, எனது பாமு ஒருவர்களுக்கு எனது கணித காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நஞ்சுமெந்து ஜானடேசன். இன்று பொதுக்காலத்தின் 34ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 2018 ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. நமது ஆலயங்களில் கடவுள் சிறைப்பட்டுள்ளாரா, கடவுள் உயிருடன் வாழ்கின்றாரா என்ற ஒரு கேள்வி. ஆண்டவர் உறையும் இடம் கோயில், அன்பின் பணியும் இடம் கோயில், இறைவனும் மனிதனும் தன்னை உள்ளார்ந்த அறிவோடு உணர்ந்து வாழும் இல்லம் கோயில். ஆனால் பவளர் கற்களும் அழகு பொருட்களும் மடங்களும் மாடங்களும் வான்தொடு கோபுரங்களும் தான் கோவிலின் காட்சியா என்று புரிந்து கொள்ளப்படுகின்றது, உணர்த்தப்படுகின்றது. நமது வாழ்வில் நாம் கட்டியெழுப்பிய ஆலயங்கள், நாம் நமது சமூகத்தின் அடையாளமாய் உருவாக்கியுள்ள ஆலயங்கள், உறவின் சாட்சியங்களாய், ஒன்றுபட்ட உள்ளங்களின் சங்கமமாய், சகோதர உணவின் தளர்ந்து போன மக்களின் ஆறுதல் மையங்கள், ஏழ்மையாலும் நோயாலும் விழிபிதுங்கிய சமூகத்தின் மறுவாழ்வு மையங்கள் என்ற நிலை உருவாக்கப்பட வேண்டும். பளிங்கு கற்களும் மர வேலைப்பாடுகளும் மனதை இழக்கும் நிறக்கலையும் ஆலயங்களுக்கு அழகே அல்ல, மாறாக இயேசு விரும்புவது உறவும் உண்மையும் நேர்மையும் சகோதர உணர்வும் இதயபூர்வமான அன்பும் நமது ஆலயங்களில் அழகு செய்ய வேண்டும். நமது சமூகத்தை வளப்படுத்த வேண்டும். இத்தகைய மதிப்பீடுகளை நமது வாழ்வில் சூடுபிடிக்கவும் அதனை தடையாக அதன் வழி நமது வாழ்வில் தடைபிடிக்கவும் உறவின் சாட்சியாய் அதன் வழி நமது ஆலயங்கள் இறை மனித உறவின் சாட்சியாய் மிளிரவும் உண்மையோடு உழைப்போம். அதற்கான வரமும் உறவும் வேண்டி ஜெபிப்போம். இயேசுவின் பெயர் சொன்னார், இதயத்தில் இனிமை வரும், நீசத்தில் நிலைத்திருந்தார், நெஞ்சினில் அமைதி வரும். கருணை மழையானது, அருளின் சுனையானது, இன்பம் நிறைவானது, இயேசுவின் திருப்பெயரே. இயேசுவின் பெயர் சொன்னால் இதயத்தில் இனிமை வரும், நேசத்தில் நிலைத்திருந்தால் நெஞ்சினில் அமைதி வரும். நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். மிக்க நன்றி. போய்ட்டு ஓடியாங்கோ. நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப் சார் வாங்க. வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். திருமதி வாணி மோகன் அவர்களே, எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக. நீங்கள் எப்படியோ? நாங்களும் உற்சாகமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1541 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய திருப்பாடல் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் என்கின்றது. திருப்பாடல் 96. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா, இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாய் சூட்டுவேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 21 திருவசனங்கள் 5 11 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டு இருந்தனர். கவின்மிகு கற்களாலும்
நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டு இருந்தனர். இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா, ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்னதென்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக எருசலேம் தேவாலயம் இஸ்ராயேல் மக்களின் வாழ்வில் மையமாக இருந்தது. அது வானுயர்ந்த மகிமைக்குரிய கட்டிடம் மட்டுமல்ல, மாறாக அது கடவுளின் பிரசன்னம் நிறைந்த இடம், கடவுள் வாழும் இடமாக கருதப்பட்டது. பகைவர் முதலில் அதனை கைப்பற்றும் இடமாகவும் கருதப்பட்டது. அப்படிப்பட்ட எருசலேமையும் அதன் மையத்தில் அமைந்திருந்த தேவாலயத்தையும் பார்த்து இயேசு இறைவாக்கு உரைக்கின்றார். இயேசுவின் இறைவாக்கு அவரின் உயிர்க்கு பிறகு வரலாற்றில் நிறைவேறியது. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் ரோமை படைகள் எருசலேமுக்குள் நுழைந்தன. கற்கள் மேல் கற்கள் இராதபடி அனைத்தும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் நாடு கடத்தப்பட்டனர். தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. எருசலேம் கடவுளுக்கும் பிரியமான இடம். அதனைத்தான் அங்கு அவர் தன்னுடைய பிரசன்னத்தை காட்டினார். ஆனாலும் இடம் மட்டும் கடவுள் வாழ்வதற்கான காரணமாகி விடாது. மனிதர்களும் சாலமானவர்களாக இருக்க வேண்டும். எருசலேம் கல்வரின் புகையாகி போனது. ஏழை எளியவர்களை மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் நசுக்கும் அடிமைப்படுத்தும் இடமாக மாறிப்போனது. எங்கு ஏழைகள் நசுக்கப்படுகின்றார்களோ அங்கு ஏழைகளுக்கு ஆறுதலாக கடவுள் இருப்பார். அதற்காகத்தான் வாழ்கின்ற காலத்தை கூட எதிரிகளிடம் கையளிக்க தயங்க மாட்டார் என்பதை இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். நமது உள்ளம் இறைவன் வாழும் இல்லம். அங்கே இரக்கம், அன்பு, மன்னிப்பு சுரக்க வேண்டும். அப்போதுதான் கடவுள் அங்கே இருப்பார். அநீதி, அக்கிரமும், பகைமை இருந்தால் அது கடவுள் வாழ முடியாத இடமாக மாறிவிடும். எனவே கடவுள் வசிக்கக்கூடிய இல்லமாக நம் உள்ளத்தை நாம் மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு மாறிவிட்டு தமிழாலும் புகழ் பாடி தேவானாத்தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோர் சென்றாலும் வழிகாட்டு மொழியானவா. உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோர் சென்றாலும் வழிகாட்டு மொழியானவா. நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே, நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே. நாடா உன் புகழ் பாடுவேன், ஏனை நாளெல்லாம் நீ ஆளுவாய். தமிழாலும் புகழ் பாடி தேவானம் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா என்று வேண்டிக் கொண்டு திருமதி வாணிமகன் அவர்களே, உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுது நீரை
இந்த இறை வேண்டல் சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஒங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் இந்த மாவீரர் பாரத்திலே இறந்த தாயக மண்ணிலே போராடி தங்கள் இன்னுயிரை தானமாக தந்த இந்த எல்லா போராளிகளுக்காகவும் நாங்கள் சிறப்பாக வேண்டுவோம். அவருடைய ஆன்மாக்களுக்கும் உலகெங்கும் நாளாந்தம் மடிந்து கொண்டிருக்கும் ஆன்மாக்கள் மற்றும் விபத்துக்கள் நோய்களிலாலும் மடிந்த ஆன்மாக்கள் எங்கள் குடும்பங்களில் இருந்து எங்கள் மத்தியில் இருந்து வந்து போன எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு நித்திய சாந்தியை அளிக்க வேண்டும் என்று வேண்டுவோம். அன்பான ஆண்டவரே, இறந்த ஆன்மாக்கள் அனைவருக்கும் அது பேரில்லாத உள்நொழியை காட்டியாக அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவர்களின் முடிவில்லாத வாழ்வை ஒரு பேரின்ப வீட்டில் நிச்சயமாக அவர்களுக்கு கொடுத்தருளும் ஒரு அன்பின் சிறையில் அவர்கள் அனைவரையும் அணைத்து காப்பீர்களாக. ஆண்டவரே ஆமேன் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன் வாணி. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வஜிதா மூமெண்ட் அவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் வாணி, நலமாக இருக்கின்றீர்களா? ஓ முச்சாம், நீங்கள்? நலமாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது இஸ்லாமிய சிந்தனையாக இஸ்லாமிய குடும்ப அமைப்பு அல்லது வாழ்வியலை நான் எடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கு இறை படைப்புகளில் மட்டுமே நேரடியான படைப்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இப்ப உதாரணமாக இறைவன் படைத்த படைப்புகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அதுதான் இன்னொரு இனப்பெருக்கத்தை அந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறது. உதாரணமாக மனிதராக இருக்கலாம், உயிரினங்களாக இருக்கலாம், தாவரங்களாக இருக்கலாம். மனிதன் படைத்த படைப்புகளை நாங்க பார்த்தோம்னா அது நாங்க தான் இன்னொன்று செய்யணும். உதாரணமாக ஒரு ஆடை எடுத்தா இன்னொரு ஆடை எங்களுக்கு வேணும்னா நாங்க தச்சு தாங்க எடுக்கணும். ஒரு கம்ப்யூட்டரை நாங்க செய்தோம்னு சொன்னா அந்த கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் குட்டியே போடாது, அதை நாங்க தான் செய்யணும். அப்ப அது இறைவனுக்கான அந்த தகுதி மறைக்கப்பட்ட சில விடயங்கள், அதை நாங்க கண்டுகொள்ள முடியாது. என்னதான் எந்த நவீனமான காலத்துல நாங்க போனாலும் மன்னிப்போடு இவ்வளவுதான் நவீனமான காலத்துல நாங்க போனாலும் அந்த நுண்ணியமான ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவை நாங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இறைவன் சக்தி என்று சொல்றது. எந்த சமயத்துல இந்த இறைவன் நம்பிக்கையாக இருந்தாலும் சரிதான். அப்ப அதுதான் அந்த இனப்பெருக்கத்துல ஒன்றாக அது காட்டப்படுகிறது. இப்ப உதாரணமாக நாங்க அந்த இனப்பெருக்கத்துல ஆச்சரியப்படக்கூடிய விடயங்களாக இருக்கும். உதாரணமாக பாருங்க, இறைவன் எப்படி அதுகளை செய்திருக்கிறார். ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தைய வச்சிருக்கிறார் என்று சொன்னா 2 கருக்கள் ஒன்றாக இணைந்து, ஆனா டிப்பு பேபி வந்து இருக்குது. அதெல்லாம் அந்த கருவை எடுத்துத்தான் செய்கிறார்கள். அந்த கருவை உற்பத்தி செய்யணும். அதை எங்க இருந்து வந்துக்கு நாங்க சிந்திக்க வேண்டும். சிந்திப்பீராக 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 என்றுதான் குர்ஆன் சொல்லுகிறது. ஒவ்வொரு ஆயத்திலையும் நீ சிந்திச்சு பாரு, அதுல உனக்கு அது விளங்குதா விளங்கலையோ அது சிந்திச்சு பாரு. மறைமுகமாக்கப்பட்டது இறை சக்தி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுல ஒரு அந்த இனப்பெருக்கத்திலையும் சில விடயங்கள், இப்ப உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்யுது, தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்யுது, மனிதன் இனப்பெருக்கம் செய்கிறான். இந்த 3 விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தாவரங்கள் அந்த உணர்வோட அது இனப்பெருக்கத்தை விட்டுட்டு போயிடும். அது குட்டியை போட்டு அது தானா வளரும். அதுக்கு ஒரு கட்டுப்பாடு தெரியாது. அது குட்டியோடைய இனப்பெருக்கம் செய்யும், தாயோடைய இனப்பெருக்கம் செய்யும். ஆனால் மனிதர்களான நாங்கள் அப்படி அல்ல. அதுக்குள்ள எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த மனித இனத்துக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு வாழ்வியல் இருக்குது, ஒரு வரம்பியல் இருக்குது. அதுக்கு எப்படியான ஒரு முறை ஒன்று இருக்கிறது, ஒரு சமூக கோட்பாடு ஒன்று இருக்கிறது. அப்ப மனிதனுக்கு 6 அறிவு என்றதை இறைவன் ஒரு நன்கொடையாக தந்திருக்கிறான். அந்த அறிவை வச்சு அந்த நன்கொடையான ஒன்றை வைத்து அடுத்தது 2 விடயங்கள் இறைவன் மனிதனுக்கு தந்திருக்கான். அது ஒரு கிஃப்ட் என்று சொல்லலாம். என்னென்று சொல்லுங்க பாப்போம். 2 விடயம் மனிதன் இறைவனுக்கு தந்திருக்கிறான். ஆக பெரும் செல்வங்கள்ல 2 விடயங்கள் இறைவன் தந்திருக்கிறான். பிள்ளை செல்வம், கல்வி செல்வம். பிள்ளைகள் குட்டி ஆடு மாடு எல்லாம் குட்டி போடுறது தானே, அதுவும் அதோட பிள்ளை தானே. கல்வி செல்வம் செல்வம் வரும். நல்ல செல்வத்தை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, 1 6 அறிவு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 6 அறிவு. என்னது பார்வையில நீங்க சொன்னதும் கல்வி செல்வம் மனிதனுக்கு கொடுத்ததுதான். அந்த அறிவு கல்வியோடு சம்பந்தப்பட்டு வருகிறது. அடுத்தது பேசக்கூடிய தன்மையை இறைவன் கொடுத்திருக்கிறான். அது மனிதர்களுக்கு தான். மிருகங்கள் பேசுதுதான் பழக்கப்பட்டு, அந்த பறவைகள் எல்லாம் எங்களை மாதிரி பலபலன்னு பேசி கொண்டிருக்காது. அது சின்னதா பேசிட்டு போயிடு. நாங்க சொல்லத்தான் திருப்பி அதை டப்பிங் தரும் அது. ஆனால் மனிதன் இறைவன் கொடுக்கப்பட்ட 2 விடயங்கள், பேச்சு தன்மையும் அடுத்தது 6 அறிவும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்டா இருக்கு.
அப்ப அந்த 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 வாழ்வியலுக்குள்ள நாங்க பார்த்தோம்னு சொன்னா நிறைய விடயங்களை நாங்க கொண்டு வரலாம். நாங்க சுமைகளை சுமக்கின்றோம். அடுத்தது அந்த பொருளாதாரம், அடுத்தது அந்த பரம்பரையை நாங்க அந்த உலகத்திற்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று நாங்க முயற்சி செய்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த விடயத்தை எல்லாம் இறைவன் நம்மளுக்கு காட்டி தந்திருக்கிறான். சும்மா எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிப்பட்டு இப்படி செய்யலாம். அதுக்கு காரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒரு மனிதரை படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி முதலாக அவர் சில விடயங்களை மனிதருக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு உயிரற்ற உடலை எவ்வாறு நாங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்றது கூட பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. அது எங்களோட குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னா, ரெண்டு சகோதரர்கள் சண்டை பிடிக்கிறார்கள், ஹாஃபிர் அண்ட் ஹாஃபில் என்று சொல்லி. அவங்க சண்டை பிடிச்சோன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கொலை செய்து ஒரு ஆள் இறந்து போகின்றார். அப்ப அந்த சவத்தை தூக்கிட்டு அது என்ன செய்யறன்னு சொல்லி ஓடி திரிகின்றார். அப்பொழுது 2 காகங்கள் சண்டை போட்டு ஒரு காகம் இறக்கின்றது. அந்த காகத்தை மற்ற காகம் மண்ணால் மூடுகின்றது. அதை பார்த்திருந்த அந்த 2 சகோதரர்ல ஒருவர் அந்த சடலத்தை மண்ணுக்குள் வைத்து மூடுகின்றார். அப்படி சில விடயங்களை எங்களுக்கு படிப்பினையாக தந்திருக்கின்றார். அது அவங்க எடுத்துக்கொள்ற ஒரு விடயம்தான். அது அவங்கள பொறுத்தது, அவங்களோட மார்க்கத்தில் இருக்கிறது. ஆனா கட்டுப்பாடுகள், கட்டுக்கோப்பு என்கின்ற அமைப்பை விரிவுபடுத்தியிருக்கிறது வாழ்வியலுக்குள்ள. இஸ்லாமிய மார்க்கத்தில் சில கட்டுப்பாடுகள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது இப்படித்தான் நாங்க வாழலாம் என்று சொல்ற வாழ்க்கை போகலாம். அந்த மார்க்கத்துக்குள்ள இருக்கிறவர்கள் அதை அவங்க விரும்பினா ஏற்றுக்கொள்ளலாம், அது அவங்களோட பிரச்சனை. அப்படி அவங்க விரும்பாவிட்டால் அது அவங்களோட பிரச்சனை. ஆனால் இப்படி வாழ வேண்டும் என்ற விடயங்களை வலியுறுத்துகிறது. அதுல சில விடயங்கள் சொல்லப்படுது. துறவரம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் வெறுக்கின்றது. நாங்க திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடாது. திருமணத்தை வெறுக்கின்றவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லப்படுகின்றது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டிருக்கிறார். ஏன்டா நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை விட்டுட்டு போங்க. இடத்தை விட்டுட்டு போறீங்க, காசு பணத்தை விட்டுட்டு போனா அது அப்படியே கரைஞ்சு போயிடும். உங்களோட அடையாளம் என்ன? உங்களோட பரம்பரை அது இறைவன் தருகின்ற கிஃப்ட். அதை நீங்க விட்டுட்டு போங்க. அதை நீங்க அந்த அப்படி உங்களுக்கு அது கிடைக்காத பட்சத்தில் நீங்க சந்தோஷமாக ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டு போங்க. அங்க இருந்து சில தவறான பாதைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு அது வழிகாலாக இருக்கிறது. உதாரணமாக, திருமணம் செய்யாத ஆணும் பெண்ணும் உங்களால் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நோம்பிருங்கள் என்று அங்கு வலியுறுத்தப்படுகிறது. நோம்பிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சில கட்டுப்பாடுகள் சொல்லப்படுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்கு. அடுத்தது ஓரின சேர்க்கையை இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கின்றது. ஓரின சேர்க்கை அந்த காலத்துல ஒரு நபி அவர்கள் ஓரின சேர்க்கையில் இணைந்திருந்தார்களாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் இப்படி சேர்ந்திருக்கிறார்கள். வஹி என்று சொல்றது இறைவன் கட்டளை வந்து கொண்டிருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கின்ற ஒரு நபி, வான தூதர் இறைவனுக்கு அந்த அந்த சுவை செய்திகளை கொடுத்து கொண்டிருப்பாராம். அவர் ஹப்ரியில் என்று கிறிஸ்தவ மதத்தை சொல்வார்கள். இஸ்லாமிய மக்கள் ஜிப்ரியில் என்று சொல்வார்கள். அப்ப அவரிடம் எட்டு வைக்கும் பொழுது இந்த ஓரின சேர்க்கை தடை செய்யப்பட்டுள்ளது. அது பல அழிவுகளை கொண்டனம், ஆணும் பெண்ணும் வாழ்வதற்கானத, ஒரு பெண்ணையும் ஆணையும் உங்களுக்கு அழகாக தந்திருக்கின்றேன், அது மூலம் உங்கள் வாழ்க்கையை தொடங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. அதே போல தவறான கட்டுப்பாடற்ற உறவு முறை அது சொல்லப்படுகிறது. தவறான கட்டுப்பாடற்ற உறவு முறை. இப்ப ஒரு தந்தை ஒரு குழந்தையோட வாழ முடியாது, தன் பிறந்தெடுத்த குழந்தையோட வாழ முடியாது. மிருகங்கள் வாழ்ந்துட்டு போகும். அது அடுத்து அந்த உறவு முறை இருக்கு. இப்ப நான் வாழ்கின்றேன்னு சொன்னா நான் 10 பேரோட வாழ்ந்துட்டு போகல, அது அவங்களோட விருப்பம். ஆனால் எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. அடுத்தது பிள்ளைகளை அந்த குடும்ப கட்டுப்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது இஸ்லாமிய மார்க்கத்தில். வறுமைக்கு பயந்து நீங்க குழந்தைகளை கொன்று விடாதீர்கள், அது உணவளிப்பவன் நான் தான் என்று சொல்லப்படுகிறது. உண்மைதான். இப்ப சாகுற ஒரு பசுமாடு குட்டிக்கு புல்ல கட்டி வச்சுட்டு சாகுறதில்ல. இப்ப நாங்கெல்லாம் ஓடி வந்தோம், எங்களுக்கு எங்க ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு உணவு கிடைக்குதானே, அது இறைவன் தருவான். எங்களுக்கு அந்த உணவு இறைவன் தருவான். விஞ்ஞானம் மூலமாக நாங்க சிந்திச்சோம் என்று சொன்னா நாங்க உழைச்சாத்தானே பணம் தருவோம் என்று சொல்லி, உழைப்பதற்கு என்ன தேவைப்படுகிறது? எங்களுக்கு கைகால் நல்லா இருக்கணும், எங்களுக்கு இந்த புத்தி சுவாதீனமாக நல்லாக இருக்க வேணும், உடல் ஆரோக்கியம் இருக்க வேணும். அந்த உடல் ஆரோக்கியத்தை தந்தவர் யார்? அங்க அது மறைமுகமாக தொக்கி நிற்கின்றது. அதுதான் இறைவன் என்ற சக்தி ஒன்று இருக்கிறது. ஒரு எவ்வளவுதான் இருந்தாலும் எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஒன்று இல்லாவிட்டால் நாங்க செயல்பட முடியாது, நாங்க சிந்திக்க முடியாது, அதை செயல்படுத்த முடியாது. அப்ப இதையெல்லாம் தந்தவர் யார் என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதான் மறைமுகமான ஒரு இறை சக்தி.
இந்த உலகத்துல நாங்க நினைச்சிட்டு போறோம், இதெல்லாம் எங்கடன்னு நாங்க நினைச்சிட்டு போறோம். எங்கட எதுவுமே இல்லை. நாங்க செய்யற நன்மை தீமைகளை தவிர எதுவுமே இல்லை. அது அந்த அந்த அது அந்த குடும்ப கட்டுப்பாடு வாழ்வியலுக்குள்ள வருகின்றது. இப்படித்தான் வாழ்ந்துட்டு போகலாம் என்று சொன்னா நாங்க மனிதர்களாக இருக்க முடியாது. எங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு வாழ்கின்றார்கள். அது அவர்களோட விருப்பம். அது நான் அதுக்கு தடை செய்ய முடியாது. இறைவனோட பார்வையில அது செய்யலாம். இப்ப நாம இந்த உலகத்துல சண்டையெல்லாம் நடக்குதுன்னு வைத்துக்கோங்க. பிரச்சனை, சண்டை, எல்லா மக்களும் சண்டை பிடிக்கிறாங்க, எல்லா மார்க்கெட்டாக்களும் சண்டை பிடிக்கிறாங்க, உயிர்களையா குழந்தைகளை பச்சை பச்சையா கொள்றாங்க. ஆனால் இவங்க காசை கொடுத்து ஐக்கிய சபையிலேயோ வெளியாலேயோ வந்துருவாங்க. இவங்களை கண்டிப்பது யார் என்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லவா நமக்கு? இவங்களை யார் கண்டிக்கிறது? இவங்க நாங்க 2 பேரை கொலை செய்கிறேன், நான் காசை கொடுத்து நல்ல நீதியான முறையில வாதாடி சுவாட்டான முறையில வாதாடி நான் வெளியால வந்துடுறேன். ஆனா நான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் தான் கொலை செய்தேன் என்ற மனசாட்சி எனக்கு இருக்குது. நான் தான் உண்மையா செய்தேன். என்னை கண்டிப்பது யார்? அதுதான் மறைமுகமானது உண்மை. அதுதான் இறைவன் கண்டிப்பான். அவர்களை மறுமையில் கண்டிப்பான். மறுமையை நாங்க கண்டமா? நிறைய பேர் கேட்பாங்க, செத்தா நீங்க எப்படி பார்க்க போறீங்க, வருவீங்களா? அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை, அந்த நம்பிக்கை தான் இறைவன். இந்த உலகம் இயங்குகின்றது. அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எப்படி இயங்குகின்றது இந்த உலகம். இயங்குகின்றது, யார் இயக்குகின்றார்? என்ன அழகாக இயங்குகிறது சிந்தித்து பார்ப்பீரா? உங்கள் விண்மீன்கள் அதே வட்டமான கோட்டில் நான் அதை நீந்த விட்டிருக்கிறேன். சிந்தித்து பார்க்க மாட்டியா? குர்ஆன் சொல்லுகிறது, அல் பக்ரா. சிந்தித்து பாருங்கள். நாங்க சிந்தித்தோம் என்று சொன்னால் இந்த உலகம் எல்லாம் எங்களுக்கு நத்திங் ஆகும். நாங்க வாழ்றது, இந்த வாழ்க்கையை நாங்க சீரான முறையில் அமைத்துக் கொண்டு எல்லோரோடையும் சந்தோஷமாக இருந்து கொண்டு நல்ல அந்த தீமை செய்கிற மக்களுக்கு நல்ல மனதை கொடுக்க வேண்டும். எல்லோரும் மனித சாதி மத இனம் எதுவுமே வேணாம். நாங்க மனிதர்கள் என்ற போர்வைக்குள்ள சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ. ஒருவரை மூட்டி கொடுத்து ஒருவரை வாழ்ந்துட்டு அப்படியெல்லாம் வாழ தேவையில்லை. சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ. நம்ம கொஞ்ச காலம்தான் வாழ போறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாணி, உங்க இருமி கொண்டிருக்கின்றீர்கள். சுயினமா? இல்ல 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 இல்ல, கொஞ்சம் காலையில் அப்படித்தான் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். இங்க நிறைய பேருக்கு இருமல் தடுமை. இல்ல இல்ல, இங்கே இருக்குதான். இப்போ காலையில கொஞ்சம் குளிர் தானே. ஆமா, நல்லா அது இஞ்சி பிளேந்தியோ குடிங்க. ஓகே ஓகே ஓகே, நான் ஓகே, அவ்வளவு இருமல் இல்லை, முதல்ல இருமல் இல்லை. கூறிக்கொண்டு வாணி விடைபெறுகிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்ற நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தமிழக்கா, உங்கள் பக்கம் எதுவும் பொது சிந்தனை? சரி, செல்வியக்கா பொது சிந்தனை, கால நேர சிந்தனை. சட்டுப்புட்டன் வந்து செல்வியக்கா இப்ப நித்திரால் எழும்பி வந்திருக்கிறார் பாவம். வணக்கம் மணி. நித்திரையதடி எல்லாம் பாருங்க. இன்னைக்கு பாடல் இல்லையா? தவமலர் பாடம் இல்லையா? ஆடு வாங்குறதுக்கு முதல் கூடாது. செல்வியக்கா சொல்லுங்க. வணக்கம் மணி. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். ஏன்னா இப்பதான் நடும்பினான்னு சொன்னீங்க. நான் காலையில் வேலையை போட்டு வந்து குளிச்சு போயிட்டு வந்து சட்டியில இருந்து கொஞ்சம் கண்ணுல தெரியுதானே கலக்கம். என்ன நித்திர கலக்கம்? இல்ல இல்ல இல்ல, நான் 5 மணிக்கு முழிச்சேன்னால எனக்கு ஓகேயா இருக்கு வாணி. சரி, உங்களோட ஸ்டில்ல நிக்கிறீங்க ஈயன்னு கொண்டு. வான் வான் வான், அதான் தெரியல பாக்குறேன். இப்பொழுது ஓகே தானே? சரியா? இல்ல, நான் 5 மணிக்கு எழும்பினதுல எனக்கு ஓகேயா இருக்கு. சரி, கால நேர சிந்தனை இருந்தா தாங்க. என்ன அம்மனின்ற சிந்தனை இல்ல, அம்மனின்ற பக்கம் முடிவுல கேட்டேன். அம்மனின்ற பக்கம் அவங்கட பக்கம் வருவோமா? இல்ல, அம்மனின்ற சிந்தனை முடிவுல தான் கேட்டேன் வாணி. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். மற்றவர்களுடைய கேட்க முடியவில்லை. இன்று இங்கு எனக்கு சிந்திக்க கூடியதா இருந்தா இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. காலநிலை திடீரென மாற்றமாக இருக்குது. இப்ப 2-3 நாட்களாக சரியான பனியும் குளிருமாக இருந்தது. திடீரென நேற்றையிலிருந்து காலநிலை கொஞ்சம் சரவான மழைதான். ஆனாலும் கேன்ஸ்கூன் மப்ளர்கள் இல்லாமல் வெளியில போகக்கூடியதாக இருக்கிறது. காலையில விடியப்படும். ஆமா ஆமா, திடீரென மாறி இருக்கிறது. நல்லவர்கள் இருக்கிற இடத்துல அது காலநிலையும் அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்குது. நல்ல மழை அடிக்குது, நல்லவர்களுக்கு தான் மழை பெய்யும். தாயத்தில் நின்று வாணி காலையில் 8 மணியிலிருந்து பயங்கர மழையும் சரியான வெள்ளமும் வந்து படங்கள் போட்டு 3 நாளா அங்க வெள்ளத்துக்குள்ள மிதக்குது சனம். பக்கமாக மோசம் சொல்லி வயலெல்லாம் அப்படியே தாண்டு அதுக்குள்ள ஆக்கள் மீன் பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டான் தண்ணி.
எங்கட விட்டையும் அங்க எங்கட வளமையா கொக்குள் பக்கம் தண்ணி நிக்குது இல்ல வாணி, அது கொஞ்சம் மேடான பகுதி. ஆனால் எங்கட அம்மாவேண்ட வீட்டுல எல்லாம் வாசல்ல உள்ளுக்கு வரட்டோ உள்ளுக்கு நிக்கட்டோன்ற மாதிரி வாசல்ல வந்தபடி அப்படியே ஏன்னா அந்த சீமெண்ட்கள் இருக்கிறபடியா கொஞ்சம் ஜம்பிங் உள்ளுக்கு வர கஷ்டமா இருக்குது. எல்லாம் சரியான வெள்ளமாக தண்ணியாக இருக்கிறதுன்னு சொல்லி இப்ப சொல்லி எங்கட ஊர்லயும் வீடுகளுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்து இருக்கலாம், பாம்புகள் வருதுதான் காட்டு பக்கத்துல. பாம்புகள் வரலாம் பயந்தானே ஜனங்கள் பாவங்கள். என்ன செய்ய போல தெரியலப்பா. அப்படி எத்தனை வருஷத்துக்கு முதல் வந்தது இது? இது எங்களுக்கு 2 வருஷத்துக்கு முதல் கனகால வந்தது. இப்போ ஒரு 2-3 ஒரு வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு சரியான முதல்ல வந்தது. கொரோனா டைம்ல வந்தது என்ன? ஆமா அதான் 2-3 வருஷம் இருக்கு 3 வருஷம் முதல்ல வந்தது. 24 சரியான இதா போயிட்டு இருக்குது. வந்திருந்தது. எங்க அந்த வாணி எழும்பியும் ஒரு இடம் போகவும் முடியாது அந்த சனங்கள் எங்க எழும்பி போறது. மேல வீட்டை கட்டினவனுக்கு ஓகே, மேல வந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் சிலர் அப்படிதான் வீட்டை விட்டு ஆனா பாருங்களேன் எங்கட வீட்டுலயே நேவி சொல்ற காட்சி முடிக்கட்டுமா சொல்லுங்க. வீடை விட்டுட்டு வேற வேற இடங்களுக்கு போய் இருக்கிறாங்க எல்லாரும். வீட்டுல இருந்து தண்ணி வராத உயர்ந்த இடங்கள்ல போய் இருக்குது. வீட்டுக்கு தண்ணி வர பக்கத்துல இருந்து மற்ற பக்கத்துக்கு போகுது. அநேகமாக எல்லாரும் தஞ்சமடைவ எல்லா விஷயத்திலயும் போயிட்டான். கோயிலுக்கு தான் போய் தஞ்சமடைவாங்க. இருக்கிறது சரி, அது கொஞ்சம் நாளை டெம்பரரியா இயல்பான வாழ்க்கை. ஆனா சாமான்கள் எல்லாம் அந்த நனைஞ்சு எல்லாம் வீட்டுக்கு தண்ணி அதுவும் எனக்கு கஷ்டம் தான். எனக்கு வீடு இருக்க சாமான்கள் எல்லாம் நனையா நீங்க எடுத்துட்டு வைக்க சரியான கஷ்டப்படுது ஜனங்கள். என்ன நேற்றைய தினம் வாணி அலவுன்சிங் செய்துட்டு போனவர்களாம் 2 நாட்களுக்கு பயங்கர மழை என்று சாமான்கள் கடைகளுக்கு போற கஷ்டம் தானே போற ஆட்களுக்கு. ஆனாலும் இப்ப கொக்குவில் கொண்டாதுல எல்லாம் சரியான மழை. அதே யாழ்ப்பாண பகுதியில அச்சிவெளியில மழை இல்லையா பெருசா. என்னண்டால உங்களை கடபடியன்னு தான் அங்க பேங்க்ல வேலைக்கு இப்ப அங்க அவருக்கு டிரான்ஸ்பர் அங்க போயிட்டார். அங்க 2 அவர் போட்டிருக்கிறார். அங்க பெருசா மழை இல்லையா இல்லையா? மற்ற ஒருவர் பேங்குக்கு வேலை செய்யறவர் நைனாதிவில இப்ப டிரான்ஸ்பர்ல வேலை செய்யறவர் அவங்க போட் ஒன்று மூட இல்லையண்டு அவர் போனவர் திரும்பி வந்துட்டார். அங்கால போயிடலாம் சரியான மழை தண்ணி எல்லாம் அந்த கடல் கொந்தளிச்சு அப்படி இதால போட் ஓட இல்லையண்டு திரும்பி வந்துட்டார். எங்களை ஊர்ல எல்லாம் இந்த சிரமதான மாதிரி இந்த ஓட்டுகளை இந்த பள்ளங்கள் ஏற்கனவே பள்ளங்கள் வெட்டுப்பட்டு இருக்குது. போன அதுகளை எல்லாம் சீராக்கி அந்த தண்ணீரை கடலுக்கு ஓட விடுறாங்க. கடலுக்காக அந்த தண்ணீரை அப்படி கால்கள் வழியாக கடலுக்குள்ள ஓட விடுறேன்னு சொல்லி சிரமதானமா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வெட்டி தண்ணிய இன்னொன்னு சொன்னா எங்களோட பக்கத்துல நாங்க இருக்கிற எங்களோட ரோட் பக்கம் ரோட்டை உயர்த்தி விட்டாங்க. அதாவது வீடுகள் எல்லாம் பதிஞ்ச மாதிரி ரோட் உயர்ந்ததால உயரமாக இருந்த வீடுகள் எல்லாம் பதிஞ்சு போயிருக்கு, பள்ளத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஏன்னா ரோட் உயரம். அப்ப தண்ணி எல்லாம் வளவுக்குள்ள தானே போக வேண்டாம் இருக்கும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. பொதுவான இடங்கள்ல அந்த ஏற்கனவே மண்ணுகளை போட்டு உயர்த்தினதால கொஞ்சம் தப்பி இருக்கணும். மண் போட்டு உயர்த்தி கட்டின வீடுகள் தப்பி இருக்குது. இடத்துக்கு பிறகு கட்டின வீடுகள் அந்த காலத்துல பதிவான வீடுகள் கட்டப்பட்டு இருக்குது. அப்புறம் தண்ணி எல்லாம் இல்லாது பண்ணிருக்கு. ஒன்றுமே செய்யல அவ்வளவு நமக்கு தலையெல்லாம் இயற்கையின் சீட்டங்களும் அழிவுகளும் எல்லா பக்கத்தாலையும் தான். உங்க லண்டன்ல எப்படி வாணி இன்றைக்கு மழையா? இல்லை இன்றைக்கு எங்கட பக்கத்துல நான் சூரிய பகவான் வந்து நிற்கிறார். குளிர் தான், மழை இல்லை நல்லா மழை பெய்யுது. ஓகே ஆனா குளிர் சரியான உங்களோட பகுதியில குளிர் எப்படி இருக்கு? கூட வந்துட்டுதா குளிர்? சரியான குளிர் கூட. இன்றைக்கு மழையும் இல்லை, சூரியன் அது வெயில் வந்தால் வந்த வெயில் இல்லை, சும்மா வெயில் இல்லை தானே. சரியா இப்ப சூரியன் வந்துட்டார். நல்லா சரி நல்லது. நமக்காக நாம் இங்கு வாழ்வதற்காக தங்களது உயிர்களை தியாகம் செய்த அத்தனை பேரையும் வணங்கியபடியே வணங்கி இருந்தோம். விளக்குகள் ஏற்றி அவர்களுக்கான பாடல் இன்று நாளத்தினை அக்கா 8, 5, 6, 7 நினைக்கிறேன். 7வது நாள் தமிழக்கா வாங்க வணக்கம். ஆமாம், வசந்தா ஜெயதீசனுடைய வரிகள் நான் அதை பாடலாக தருகிறேன். வலியே கொஞ்சம் நில்லாயோ வரலாறு தன்னை கேளாயோ, வலியே கொஞ்சம் நில்லாயோ வரலாறு தன்னை கேளாயோ, ஈழம் மங்களின் தாய் தேசம் இன்னல்கள் சுமந்துட்ட போர்க்காலம், ஈழம் மங்களின் தாய் தேசம்
இன்னல்கள் சுமந்திட்ட போர்க்காலம் வலியே கொஞ்சம் நில்லாயோ வரலாறு தன்னை கேளாயோ வண்ணமாய் வாழ்ந்த பொற்காலம் வரலாற்றின் வலிமைகளேராளம் வண்ணமாய் வாழ்ந்த பொற்காலம் வரலாற்றின் வலிமைகளேராளம் வலியே கொஞ்சம் நில்லாயோ வரலாறு தன்னை கேளாயோ தாயகம் மீட்டிட தமையீந்தூர் பாகமே தமிழென உயிர் நீத்தார் தாயகம் மீட்டிட தமையீந்தூர் பாகமே தமிழென உயிர் நீத்தார் பாடுகள் பலது சுமந்தவரே தம்முயிரீந்து எம்மை காத்தார் பாடுகள் பலது சுமந்தவரே தம்முயிரீந்து எம்மை காத்தார் தலை சாய்த்தே வணங்கி போற்றுகிறோம் தன் நம்பிக்கை விளக்கொளியேற்றுகிறோம் தலை சாய்த்தே வணங்கி போற்றுகிறோம் தன் நம்பிக்கை விளக்கொளியேற்றுகிறோம் கார்த்திகை 27 மாவீரத்தை போற்றி வணங்குகிறோம் கார்த்திகை 27 மாவீரத்தை போற்றி வணங்குகிறோம் வலியே கொஞ்சம் நில்லாயோ வரலாறு தன்னை கேளாயோ வரலாறு தன்னை கேளாயோ. நன்றி வணக்கம் மாணி. மிக்க மிக்க நன்றி அக்கா. சிறப்பான வரிகள் சொந்தக்காரர் வசந்தா ஜெயதிசன் அவர்கள் பாடி உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். நவம்பருக்கும் வாழ்த்துக்கள், வசந்தாவுக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான வரிகளும் அழகாக பாடினீர்கள். உங்களுக்கு ஆம் ஆம் நன்றி நன்றி வாணி. என்னது சூம் நிப்பாட்டினா திருப்பி போட கஷ்டமா இருக்கு. இப்படியே நிக்கலாமா? மியூட்ல விட்டேன்னு இல்லைங்க, பிரச்சனை இல்லை. நன்றி நன்றி வாணி. நன்றி வணக்கம். வசந்தா ஜெகதீசன் அருமையான வரிகள் அழகாக பாடியிருந்தீர்கள் தமிழக்கா. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள்.